வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். காலையில் எழுந்ததும் வெந்நீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நம் உடலில் ஏற்படும் நோய்கள் குறையும். வயிற்றை சுத்தப்படுத்துவதில் வெந்நீருக்கு இணை எதுவும் இல்லை. வெந்நீர் அருந்துவதால் அதிகமாக வியர்வை ஏற்படும். இதனால் நம் உடலின் செல்களில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் உப்புச்சத்து முதலான கழிவுகள் வெளியேறுகின்றன. இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அளவுக்கு அதிகமான அசைவ உணவு அல்லது ஸ்வீட், பூரி, வடை, போண்டா, பஜ்ஜி போன்ற பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு வெந்நீரை பருகினால் கொழுப்புகளை உடலில் சேரவிடாமல் கரைத்துவிடும். மூக்கு அடைப்புக்கு சிறந்த மருந்து வெந்நீர்தான். வெந்நீரில் மஞ்சள் தூள் சேர்த்து ஆவி பிடித்தால் மூக்கடைப்பு குணமாகும். கால் பாதங்களில் வலி ஏற்பட்டால் பெரிய வாளியில் கால் சூடு பொறுக்கும் அளவுக்கு வெந்நீர் ஊற்றி அதில் கல் உப்பை போட்டு அதில் சிறிது நேரம் பாதத்தை வைத்து எடுத்தால் கால் வலி மறைவதோடு பாதமும் சுத்தமாகிவிடும். மழையில் நனைந்து வீட்டிற்கு வந்தால் தலை, உடம்பை துடைத்துவிட்டு 2 டம்ளர் வெந்நீரை குடித்தால் சளி, இருமல் போன்ற தொல்லைகள் வராது. தினமும் வெந்நீர் குடித்து வந்தால் உடல் சீராக செயல்படுவதோடு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நமது அன்றாட வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன நோய்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சில இயற்கை மருத்துவ குறிப்புகளை இங்கே தெரிந்து கொள்வோம். தக்காளியை அதிகமாக சமையலுக்குதான் பயன்படுத்துவோம். ஆனால் தக்காளியை தினமும் பச்சையாக சாப்பிட்டால் வாய்ப்புண் குணமாகும். அதனால் தினமும் ஒரு தக்காளி பச்சையாக சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்ட பிறகு ஒரு துண்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டால் வாயில் துர்நாற்றம் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை வெளியேற்றி வாயை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளும். வெந்தயம் அல்லது வெந்தயக்கீரை மற்றும் கொத்தமல்லி இரண்டையும் ஒன்றாக அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் தலைமுடி பட்டுப்போல் மின்னும். பாகற்காயை நன்றாக நறுக்கி காய வைத்து நன்றாக பொடி செய்து தினமும் காலை வெறும் வயிற்றில் 1 டம்ளர் வெந்நீரில் கலந்து குடித்தால் அல்சர் குணமாகும். குழந்தைகளுக்கு நோய் வராமல் இருக்க தினமும் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் துளசி இலையை போட்டு 5 மணி நேரம் ஊற வைத்து குழந்தைக்கு கொடுத்தால் குழந்தைகளை எந்த நோயும் தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்கிறது. தினமும் வெள்ளை எள்ளை எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து தினமும் 1 டீஸ்பூன் சாப்பிட்டால் உங்களுக்கு எளிதாக கால்சியம் சத்து கிடைக்கும். முகத்தில் உள்ள சரும நோய் குணமாக தினமும் அருகம்புல் வேரை விழுதாக அரைத்து முகத்தில் போட்டுக் கொண்டால் சரும நோய்கள் குணமாகும். புதினா இலைச்சாறு அல்லது அம்மன் அரிசி பச்சிலையின் சாறை பரு உள்ள இடத்தில் தடவி 20 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் முகத்தை கழுவினால் விரைவில் பருக்கள் குணமாகும். அத்தி இலையுடன் வில்வம் இலையை சேர்த்து காய வைத்து